சந்தோஷம். அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சிவகங்கை மாவட்டத்திலேயே எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் பரிச்சயமான ஊர். அதுல இங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அது இப்பதான் மாநில தலைவர் ஆகி ஏற்கனவே எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன். இப்ப 3வது முறையாக பயணம் ஆரம்பிச்சு அது புதுக்கோட்டை இப்ப முதல் முறையாக வந்திருக்கேன். அதெல்லாம் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்ல அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்திருக்கிறேன். இதை பத்தி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனா என்னன்னா அந்த தீர்ப்புல வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி அதனால அந்த நீதிமன்ற அவங்களுக்குன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பல. என்னன்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கு அந்த அந்த கேள்வி உங்க மனசுலயும் இருக்கு. யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதுல தமிழ்நாட்டுல வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு. ஆனா அதை குற்றப்பத்திரிகையில காவல்துறை சரியா விசாரிக்கல. அது மட்டுமில்ல ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி வழக்கு வந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்குல விசாரிக்கிறாங்க. அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதுல வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது. அதாவது இப்ப நான் வந்து எல்லாரையும் ஓரணியில திரள வேண்டும் நான் சொல்றேன். அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தை வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அவருடைய சொந்த கருத்து. அதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வது தேர்தலுக்கு ஒரு 10 மாசம் இருக்கு. ஆனா இனிமேல் தான் அதுல எல்லா கருத்துக்களையும் பற்றி பேச பரிசீலிக்கணும். தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்ல எங்கு பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள், மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாக சூழ்நிலைகள், நவீன வகையான போதை மருந்துகள், இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் அதிகமா நடமாட்டிட்டு இருக்கு. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் வரி, மின்சார கட்டணம் உயர்வு, இப்ப எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டு இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து என்னன்னா எங்களை பொறுத்தப்பட்டு அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி நம்ம வந்து இன்னும் கருத்து சொல்றோம். இந்த கூட்டணியில தினகரனும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து தானே இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு இல்ல அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை பொதுவா எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சி தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது. ஆனா அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்றோம்.
வந்து நிர்பந்தத்தை அடிப்படைதான் யார் அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சியில் உள்ளிட்ட அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்கு. அதனாலதான் நீங்க நல்ல சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்துல இருக்கனால்தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பத்தி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை பத்தி நம்ம கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாங்க வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பத்தி நாங்க வந்து எந்த குறையும் சொல்லல. அவங்க கூட்டணியை பத்தி நாங்க எந்த விதமான குறையும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துட்டு அந்த மாதிரி கூட்டணி பத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஈடியை பத்தி நம்ம ஒண்ணும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ வருமான வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு. அது அவர்கள் வந்து இப்போ இன்டீரியல் ஸ்டே கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்க அது அவங்களுடைய நடவடிக்கை. கன்னட பிரச்சனையில வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீதிமன்றம் அரசாங்கம் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப புரியுது. அதனால அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பதில் சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல இந்திய சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கன்னடம் வந்து இப்ப எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில வந்து பல்வேறு மொழி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் வாடிட்டு வந்தாங்க. இதுல வந்து அதுல இருந்து இது பிறந்தது இதுல இருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அது வந்து நான் சொல்ல நாளோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து அவர் நாள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்காரு. கர்நாடகாவில வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் இருக்குது, எதிர்கட்சியாளர் பிஜேபியும் இருக்குது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கிறார். தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாயக்கன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்கு நீங்களே சொல்லுங்க. நான் பேசுறது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய விளக்கம் வந்து அதை மத்தவங்க ஏத்துக்கணும். நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்றேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசுவது வந்து சரியா தமிழனுக்கு கமலும் கிடையாது, தமிழுடைய கட்சியும் கிடையாது. தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ற அப்படின்னு தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது, தமிழ் மூத்த மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி, மண்தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தோம். நான் சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் சொல்றேன் என்ன கிடையாது. எப்படிங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை. அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும், தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். விஜய் வந்து தீவிர அரசியல் அதுல எல்லோரும் அப்படின்னா அது தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எல்லாரும் வந்து இணைந்து ஈடியில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் டாஸ்மாக் ஊழல்
இது வந்து அது இயற்கையோட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமானி பதவியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதுல மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக. மாநாடு ஏற்பாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருங்கப்பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆளு. சவுதி முறைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாரு. ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இப்ப வந்து பல வழக்குகள்ல திமுக நிர்வாகிகள் வந்து சம்பந்தப்பட்டாங்க. இன்னைக்கு திமுகல தானே எல்லா குற்றங்களும் நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்முறை, பொது பழக்கம், சட்டம் ஒழுங்கு, சீரில்ல, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் நான் ஏற்கனவே காலையில போன்ல வாழ்த்து சொல்லிட்டேன். கோயில்ல இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கு வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்துட்டாங்க. வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறார்கள். அண்ணாமலை இருக்கும்போது தமிழ்நாடு பாஜக அதிரடியான நடவடிக்கைகள், அதிரடியான பேச்சுக்கள் இருந்தது. நீங்க வந்து சாப்பிட்டாரா எல்லா கட்சியிலுமே அதாவது ஒவ்வொருடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும் சில பேர் அத சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. நான் கொஞ்சம் மெதுவா பேசுவேன். அது வேண்டாம்.